அரை தூக்கத்துல ஒரு போதை கலந்த மயக்கத்துல ஒருத்தர் கிறுக்கிட்டு போன வரிகள் பின்னாடி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும்னு அங்க இருந்த யாருமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதை தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு பொற்காலம்னு சொல்லப்படுற 1970களோட பின்னணியில நடக்குது. இந்த ஒரு பாட்டு இன்னைக்கும் பல இசைக்கலைஞர்களுக்கு ஒரு பாடமாவே இருக்கு. ஆனா இந்த பாட்டு உருவான விதம் இருக்கே, அது ஒரு பெரிய சினிமா கிளைமேக்ஸ் விட சுவாரஸ்யமானது. இயக்குனர் இமரியம் கே பாலச்சந்தர், இசை மேதை MSV விஸ்வநாதன், கவியரசு கண்ணதாசன், இந்த 3 ஜாம்பவான்களும் ஒன்னா சேர்ந்தா அங்கு ஒரு மேஜிக் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மேஜிக் ஒரு கோபத்துல இருந்தும் அலட்சியத்துல இருந்தும் பிறந்ததுதான் ஆச்சரியம். இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு ஒரு கிளாசிக். சரி, அப்படி என்ன நடந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல? 7 நிமிஷத்துல எழுதப்பட்ட அந்த பாட்டுக்கு எப்படி நேஷனல் அவார்ட் கிடைச்சது? இதையெல்லாம் தான் இந்த வீடியோல நாம டீப்பா பார்க்க போறோம். வருஷம் 1975. அபூர்வ ராகங்கள் படத்தோட ஷூட்டிங் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகமான படம் இது. உலக நாயகன் கமலஹாசன் ஒரு துடிப்பான இளைஞனா நடிச்சிட்டு இருந்த காலம். படத்தோட கதையே அப்போ ரொம்ப புரட்சிகரமானது. உறவுகளுக்குள்ள இருக்கிற சிக்கல்களை கே பாலச்சந்தர் சார் ரொம்ப நுணுக்கமா கையாண்டிருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்ல கே பாலச்சந்தர் சார் ரொம்ப கண்டிப்பானவர்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு அந்த ஒரு கிளைமேக்ஸ் சூழலுக்கு ரொம்ப வெயிட்டான வரிகள் தேவைப்பட்டது. பாட்டு எழுத வர்ற கவியரசு கண்ணதாசன் மேல அவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து கண்ணதாசன் அந்த வீட்டு மாடியில படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கீழே பாலச்சந்தர் சார் பாட்டுக்காக காத்துட்டு இருக்காரு. நேரம் போய்கிட்டே இருக்கு. MSV, என்னாச்சு, இன்னும் கவிஞர் எழுந்து வரலையான்னு பாலச்சந்தர் சார் கேக்குறாரு. MSV சாருக்கு நிலைமை புரியுது. கண்ணதாசன் அன்னைக்கு கொஞ்சம் தளர்வா இருந்திருக்காரு. பரவாயில்ல சார், நாளைக்கு பாத்துக்கலாம்னு MSV சொல்ல பாலச்சந்தர் சாருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. அவர் கவிஞர்னா என்ன வேணாலும் பண்ணலாமா, எனக்கும் டைம் முக்கியம் இல்லையான்னு அங்க இருந்தவங்க முன்னாடியே கொஞ்சம் கடுமையா பேசிடுறாரு. பக்கத்துல இருந்த 19 வயசு பையன் கமல்ஹாசன் இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. பாலச்சந்தர் சார் கோபத்துல போய் அந்த ஆள் என்ன பண்றாருன்னு பாத்துட்டு வான்னு கமல் அனுப்புறாரு. கமல் மேல போய் பார்த்தா கண்ணதாசன் அங்க இல்ல. அவர் தூக்கத்திலேயே எதையோ கிறுக்கி வச்சுட்டு யாருக்கும் சொல்லாம கிளம்பி போயிட்டாருன்னு அவரோட உதவியாளர் சொல்றாரு. பாலச்சந்தர் சார் பேசினது தூக்கத்துல இருந்த கண்ணதாசன் காதுல விழுந்திருக்கு. அந்த ஒரு மன உளைச்சல்லையே அவர் அந்த வரிகளை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. கமல் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து பாலச்சந்தர் சார் கிட்ட கொடுக்கறாரு. அரை தூக்கத்துல, அதுவும் குடிச்ச மயக்கத்துல என்னத்த பெருசா எழுதியிருக்க போறாருங்கிற ஒரு அலட்சியத்தோட தான் கமல் அந்த வரிகளை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வாசிக்க வாசிக்க கமலோட கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. அந்த பேப்பர்ல இருந்த வரிகள் அப்படி: 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதயச் சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. இந்த அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கலைஞனோட வலிதான் அவரோட சிறந்த படைப்பா மாறுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பாட்டுல கண்ணதாசன் எழுதின வரிகள் ஒரு தத்துவ கடல். காண துடிக்கும் போது உருவம் இல்லை, காணும் போது கண்கள் இல்லை. இந்த ஒரு வரியே போதும் அவரோட மேதமைக்கு. பாலச்சந்தர் சாரும் அந்த வரிகளை பார்த்ததும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. தான் கோபப்பட்ட மனுஷன் தன்னை விட எவ்வளவு உயரத்துல விக்காருன்னு அவருக்கு அப்போதான் புரிஞ்சுது. ஒரே ஒரு கவிதையா கண்ணதாசன் எழுதி வச்ச வரிகள்ல இருந்து எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம அவங்க தவிச்சு போயிருக்காங்க. பொதுவான பின்னணி தகவல் என்னன்னா, இந்த பாட்டுக்கு இசையமைச்ச விதம் இன்னும் ஒரு அதிசயம். MSV சார் அந்த வரிகளுக்கு ராகம் அமைச்சப்போ அது வெறும் ஒரு பாடலா மட்டும் இல்லாம அந்த படத்தோட ஆன்மாவாவே மாறிடுச்சு. இந்த பாட்டை பாடினது பின்னணி பாடகி வாணி ஜெயராம். அவரோட குரல் அந்த வரிகளுக்கு ஒரு தெய்வீக தன்மையை கொடுத்துச்சு. விளைவு, அந்த வருஷத்தோட சிறந்த பாடகிக்கான தேசிய விருது வாணி ஜெயராம் அவர்களுக்கு கிடைச்சது. கமல்ஹாசன் ஒரு பேட்டியில சொல்லும்போது, எனக்கு அப்போ 19 வயசு, அந்த வரிகளை படிச்சப்போ எனக்கு அழுக வந்துச்சு. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இதை பத்தி பேசும்போதும் என் கண்ணுல தண்ணி வருது. அதுதான் கண்ணதாசன்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருப்பாரு. ஒரு நடிகனா மட்டும் இல்லாம ஒரு ரசிகனா அவர் அந்த தருணத்தை எப்படி பாக்குறாருன்னு இதுல இருந்தே நமக்கு தெரியுது. கண்ணதாசன் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்காரு. கே பாலச்சந்தர் ஒரு படத்துக்காக அவர்கிட்ட 22 சரணங்கள் வரைக்கும் கூட வாங்கியிருக்காரு. ஆனா இந்த 7 ஸ்வரங்கள் பாடல் உருவான விதம் இருக்கு பாருங்க, அது ஒரு மிராக்கிள். ஒரு மனுஷனை அவமானப்படுத்தும் போது அவர் அதை வார்த்தைகளால திருப்பி அடிக்காம தன் கலையால திருப்பி அடிச்சதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம், கோடி கணக்கில் பட்ஜெட் இருக்கலாம்.
ஆனா ஒரு தனி மனிதனோட பேனா முனையிலிருந்து வர அந்த ஒரு துளி உணர்வுக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். இந்த வரிக்கு கண்ணதாசன் தான் மிகச்சிறந்த உதாரணம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்ணதாசனோட வேற எந்த பாடல் உங்களை ரொம்ப பாதிச்சுதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான சினிமா செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.